எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இந்த குடும்பத்துக்கா, ஊழியத்துக்கா, உங்களுக்கு ஊழியத்துக்கு எவ்வளோ அருமையாக பதில் சொல்லிட்டாரு. ரைட்டு. இப்போ அவங்க மனைவிட்டு அதே கேள்வி கேட்போம். கேட்குறோம், உங்கள் வீட்டில் அதிக முக்கியத்துவம் எதுக்கு கொடுப்பீங்க? பேசுறதுல தான் கொடுப்பீங்களா? சண்டை வந்தால் விட்டு கொடுத்து போகிறது யாரு? இல்லையா? அவர் வேற மாதிரி சொன்னாரு. உன் மனைவி காலையில போடுவா கொண்ட, விடிய விடிய போடுவா சண்டைன்னு சொன்னாரு. சரி, உங்க வீட்டுல நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க வீட்டுல முதல்ல விட்டு கொடுக்கறது யாரு? எதுல விட்டு கொடுக்குறீங்க? எல்லாத்தையும் விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுக்குன்னு சொல்றீங்க, ஆனாலும் அவருக்கு வீட்டுல பழைய சாப்பாடு தவிர எதுவும் போட மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. விதவிதமா ஆயிட்டு ஒரு பழைய சாப்பாடு தான் கேட்கிறாரு. நான் என்ன பண்ண, அவர் கேட்கறது கொடுத்துருவோம். அவர் பழைய சாப்பாடு விரும்பி விரும்பி கேட்கிறாரு. சரி சாப்பிட கொடுத்தாச்சு. சரி, உங்க வீட்டுல நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? குடும்பத்துக்கா, ஊழியத்துக்கா? ஊழியத்துக்கு தான் பார்த்தேன். ஊழியத்துக்கு என்ன செய்வீங்க? நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட இப்படி பாத்துங்க அப்படி இப்படி செய்யுங்க சொல்லிட்டு நான் ஊழியத்துக்கு போயிருவேன். மரியாதை போல நாங்க ஊழியத்தை போயிட்டு வருவேன். அவர் குடும்பத்தை பாத்துக்குவார். அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்குவார். ஊரை சுத்திட்டு வரீங்க, அவருக்கு வீட்டை பாத்துக்குவாரு. அதாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு, முதலாவது இதோட ராஜ்யத்தை தெரிஞ்சா இதோட ராஜ்யத்தை தெரிஞ்சா வீட்டு பாத்துக்குவார். அப்படியா? குடும்பத்தை குறிச்சு வேதம் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையால் இடிச்சு போறான்னு சொல்லுங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அது பாஸ்டர், நான் புத்தியா சொல்லிட்டு போயிடுவேன். இப்படி இப்படி செய்யறாங்க, இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவேன். அவர் நான் சொன்னது கரெக்டா செய்வாரு. நான் சொன்னது எதுவுமே செய்ய மாட்டாரு. ஊழியத்துக்கு போகணும் இல்லையா, அப்ப நானும் ஊழியத்துக்கு போகணும். அதனால நான் மரியாதை போல தேவனோட பாதைக்கு போயிடுவேன். அவர் வீட்டை பத்திரமா பார்த்துக்குவேன். சரி, மக்கள் உங்களுக்கு மதிப்பிடுவாங்க, நீங்க உட்காந்துக்கணும். அடுத்து இடையே இருக்கிற உறவு எப்படியாப்பட்ட உறவா இருக்குது? உங்களுக்கு இந்த பெற்றோருக்கு எப்படிப்பட்ட உறவா இருக்குது? ஓ, இதான் உறவா? சொல்லுங்க சார், என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லுங்க சார்? என்ன சொல்லுங்க, உங்களுக்கு உங்க பெற்றோருக்கு உறவு எப்படி இருக்குங்க? கேள்விதான் கேட்பாங்க. நம்ம சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். இந்த ஓடு நான் தான் கட்டாயப்படுத்தி இந்த ஓடு மேன் தான் கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க. பஸ் அப்புறம் பஸ் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எவ்வளோ சரி, அடுத்து சில கேள்வி மட்டும் கேட்கிறேன். சரி, உங்க அப்பாவுக்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? உறவு நீங்க கேக்குறீங்களா சார்? அப்பாவும் உறவை பத்தி சொல்றேன். அப்பா பையன், அச்சா அக்கா, தன்றி கொடுக்கு, இன்னும் போதுமா? இன்னும் வேணுமா? சரி, உங்க அப்பா கிட்ட நீங்க எதிர்பார்க்கறது என்ன? இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன எதிர்பார்க்கறது இல்லையா? எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி எனக்கு கேள்வி கேட்கறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி ஜங்கவா ஆயிடுது. வாரத்துல 7 நாளும் ஜபம் பண்ணுங்க, ஆராதனை போங்க, பைபிள் பண்ணுங்க, ஒரே டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமா பஞ்சம், கேட்க கூடாதுங்கிறேன். சரி, மனுஷனா என்ன சரி புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு கேள்வி மாட்டேன். சரி,
சரி